மறந்துவிடக் கூடாது. காத்தாங்குடியில் சுப்ஹானல்லாஹ், காத்தாங்குடியில் ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் கண் தெரியாத பிள்ளை, பிறப்பிலே கண் தெரியாத பிள்ளை. சுப்ஹானல்லாஹ், 9 வயதில் அவருடைய ஒரு வீடியோவை பார்த்தேன். வாப்பா சின்ன ஒரு பஃபல் வாங்கி கொடுத்திருக்கிறாரு, அந்த ப்ளூடூத்ல உள்ள ஒரு சின்ன ஸ்பீக்கர் ஒன்று. சுதைசிட குர்ஆன போட்டு 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 9 வயசுல பிள்ளை கொஞ்சம் குர்ஆன 9 ஜூஸ பாடமாக்கி இருந்தான். பிள்ளைக்கு கண் தெரியாதுங்க, வாசிக்க தெரியாது, வாப்பா யாருன்னு தெரியாது. குர்ஆன பிள்ளை பார்க்கல, குர்ஆன பிள்ளை கேட்ட பிள்ளைங்க. பிள்ளைக்கு பார்வை இல்லை, அவனுக்கு கருப்பா சிவப்பா இரவா பகலா நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாது. அவன் ஆசை, அவன் அவா நான் குர்ஆனை பாடமாக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், நேத்து முந்தநாத்து சோசியல் மீடியாவில் பார்க்கிறேன், அந்த பிள்ளைக்கு 12 வயது, அந்த பிள்ளைக்கு 12 வயது. அல்லாஹு அக்பர். 6666 வசனங்களும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். பார்த்து அல்ல தோழர்களே, பார்த்து அல்ல, கேட்டு பாடமாக்கி இன்று ஹாஃபிலாக இருக்கிறார். 9 வயதில் அவருடைய ஆசை, நான் ஹரத்துக்கு போக வேண்டும், ஹரத்திலே உள்ள அந்த இமாம் சுதைசியை சந்திக்க வேண்டும். ஆசை, ஆர்வம். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கண் இருந்து, நல்ல கை இருந்து, நல்ல வாய் இருந்து, நல்ல கால் இருந்து, படிப்பதற்கான மூளைகள் இருந்து, சகல உதவிகளையும் நாம் செய்து கொடுத்து இருக்கிற குர்ஆனில் கொஞ்ச சூறாவை கூட பிள்ளையுடைய மனதிலே ஏற்றிக் கொள்ள முடியாமல், பிள்ளையை பாதுகாத்து கொள்ள முடியாமல், இன்றைய காலம் கெட்டுவிட்டதாக, சூழல் கெட்டுவிட்டதாக, இளைஞர்கள் நாசமாகி விட்டார்கள் என்பதற்காக பாவத்தின் பின்னால் இன்றைக்கு இளைஞர்கள் போகிறார்கள் என்று நாங்களே வெட்கமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்துக்குள் கண் தெரியாத 12 வயது நிரம்பிய காத்தான்குடியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் கேட்டு கேட்டு குர்ஆனை உள்ளத்தில் பாடமாக்க முடியுமாக இருந்தால், இன்றைக்கு ரோட்டுகளிலும் வீதிகளிலும் ஊர்களிலும் யூடியூப் பிச்சை எடுப்பதற்காக நடந்து திரிகின்ற இந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த ஒரு இளைஞன் ஒரு ரோல் மாடல் இல்லையா? என்ன தோழர்களை, இது ரோல் மாடல் இல்லையா? ஏன் உங்களால மாற இயலாதா? உங்களால மியூசிக் இல்லாம வாழ இயலாதா? உங்களால பாட்டு படம் இல்லாம வாழ இயலாதா? இன்றைக்கு எல்லா இளைஞர்களுடைய இஸ்லாமும் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்குது. எல்லா இளைஞர்களுடைய இஸ்லாமும் ஸ்டேட்டஸ் நவீனத்துவப்படுத்தப்பட்டிருக்குது. துவா கொண்டு வருகுது, பிள்ளை பார்க்கறான், ஸ்டேட்டஸ்ல போடுறான். அவனுக்கு பாடமா இல்லையான்னு தெரியாது. ஒரு திக்ர் வருகுது, பிள்ளை பார்க்கறான், பாடமா ஓதினானா என்பது அல்ல, மற்றவங்க பார்க்கட்டும் போடுறான். இன்றைக்கு எல்லா இளைஞர்களுடைய ஆசைகளும் ஸ்டேட்டஸ். அந்த ஹோட்டல்ல தின்றத வீடியோ எடுக்கிறான், அங்க போய் சாய் குடிக்கிறத வீடியோ எடுக்கிறான், அந்த தொப்பிய வீடியோ எடுக்கிறான், எனக்கு இன்னன்னாரு தந்தாங்க, நான் செஞ்ச சாதனைக்கு பாராட்டினாங்க என்று கிஃப்ட காட்டு. என்ன வாப்பா, இதுவா சாதனை? இந்த உலகத்தில் இதுவா சாதனை? நாம் சாதிக்க வேண்டியது சுவர்க்கம். உங்களுக்கு 2 பாதைகளை நாம் காட்டியிருக்கிறோம். ஒன்று ஷைத்தானியத்தான பாதை, பலாலத்தான பாதை, இன்னும் ஒன்று ஹிதாயத்தான, இறைவனும் இறை தூதரும் காட்டி தந்த பாதைகளில் வீர நடை போட வேண்டிய இஸ்லாமிய இளைஞர் சமூகம் எங்கோ துளைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்துணை சமூகத்துக்கும் இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது.